நிமிஷத்துல அவனுக்கு தேவையான மொத்த பயத்தையும் போக்கிட்டு என்ன பண்ணும், நீ வேலைக்கு போயிடுவ அப்படின்ற உறுதியை அவனுக்குள்ள நான் கொடுக்கணும். பிள்ளையா பிறந்ததுக்கு நம்ம அப்பா வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு மனசுக்குள்ள இருந்துச்சு. நான் இன்னைக்கு சொன்னேன் எங்க அம்மா கிட்ட, நீ வேலைக்கு போவேன், நாம இனிமே நான் வேலைக்கு போனோன்னு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எங்க அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் ஏஆர் தான் உன்னோட எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஏஆர் தான் நீ அடிக்கிற 600 ஒருத்தர் நீ வந்தா மட்டும்தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீ 10th எடுக்கிற மார்க் முக்கியம் இல்லை, 12th எடுக்கிற மார்க் முக்கியம் இல்லை, டிகிரியில் எடுக்கிற மார்க் முக்கியம் இல்லை. ஏன்னா டிகிரியில் முக்கிய 3rd கிளாஸ். புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்திருக்கிற ஒருத்தரும் 60 பேர்ல ஒருத்தராக தான் இங்கே வந்திருக்கீங்க. அது நல்லா ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்கணும். 60 பேர்ல ஒருத்தருக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. 60 பேர் போட்டி போட்டாங்கன்னா அதில் ஒரு ஆளுக்கு தான் வேலை. 6 லட்சம் பேர்ல தான் வந்திருக்கேன். நீ உழைச்சா முன்னேறலாம், ஆனால் எப்படி உழைக்கணும்னு தெரியாது. அது மாதிரி படிக்க தெரியும், எங்கே போகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரெக்டாக இன்ஸ்டியூட் கரெக்டாக வந்தோம். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பெண் காவலர்கள் தான் வந்து சமுதாயத்துக்கு தேவையே. சரியா, காவல்துறை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடியவங்க பெண் காவலர்கள் தான். பணம் சரியான நேரத்தில் சரியான ஒரு பயன்படுத்தும், சரியான விஷயத்துக்கு பயன்படுத்தும். 6 ஸ்டார் 66 + 15 81 மார்க். 81 மார்க் எடுத்துட்டு ஏஆர் கட் ஆஃப்ல நான் வந்துட்டு ஏஆர்ல 600 போஸ்டிங்ல ஒருத்தர் வந்துட்டேன். சின்னதாக ஒரு 10 பேர் 15 பேர் தான் உட்காந்துருந்தாங்க 2017. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டே 37 அப்பாயின்மெண்ட் உட்கார வச்சிருக்கோம். பயிற்சி மையத்துடைய பிரதான நோக்கம் அப்படின்றத நம்ம எப்பவுமே எங்கேயுமே அதை சொல்லிடுவோம். நம்ம பயிற்சி மையம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் வந்து நம்ம இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பயிற்சி மையம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிரதான நோக்கமே, அதாவது வசதி வாய்ப்பற்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு அவன் போய் ஒரு பயிற்சி மையம் சென்று கட்டணம் கட்டி தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு மாணவன் இருக்கான்னா, அந்த மாணவன் அவனுக்கு அந்த வாய்ப்பே அந்த பயிற்சி மையத்தில் போய் 10,000 20,000 கட்டினாதான் மாணவன்ற அந்த அங்கீகாரமே அவனுக்கு கிடைக்கும். அது இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு இது அந்த நிலையை நானுமே நிறைய சந்திச்சிருக்கேன். ஈவன் ஒரு அப்ளிகேஷன் போடணும்னா கூட ஒரு நம்ம கிட்ட ஒரு 500 ரூபாய் இல்லை 300 ரூபாய் அதுக்கு அப்ளை பண்ணணும்னா கூட அந்த அப்ளிகேஷன் கூட போட முடியாத சூழ்நிலையில நான் இருந்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு 5,000 ரூபாய் டிமாண்ட் பண்ணியிருந்தேன், 5,000 ரூபாய் நீங்க கட்டணும் அப்படின்ற ஒரு மினிமம் ஃபீஸ் வச்சிருந்தோம்னா கூட நீங்க அந்த 5,000 ரூபாய் கட்ட முடியாம நீங்க பயிற்சி மையத்துக்கு வராம கூட போயிருக்கலாம். அந்த மாதிரி மாணவர்கள் இதில் இருப்பீங்க கண்டிப்பா. ஸோ அதனாலதான் அந்த பயிற்சி கட்டணம் அப்படின்ற அந்த எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னொன்று நம்ம காமராஜர் பயிற்சி மையத்துடைய ஒரு பிளஸ் இல்லை, நம்ம எப்பவுமே நமக்குள்ளே வச்சிருக்கிறது தன்னகத்தே வச்சிருக்கிற ஒரு இயல்பு என்னன்னா, எளிமை எப்பவுமே வச்சிருப்போம். நான் வந்து ஒரு மாணவன், அதாவது ஒரு மாணவன் வந்து கிளாஸுக்கு சேர வரான்னா அட்மிஷன் செக்ஷன் போகணும், அங்கே போகணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் நம்ம எப்பவுமே வச்சதில்லை. நேரடியாக எனக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும், சார் இந்த மாதிரி நான் இப்போ கிளாஸில் சேரணும் சார் அப்படின்னு சொல்லிட்டானா அவங்ககிட்ட நேரடியாக நானே எப்பவுமே அதனால தான் உங்கள் மாணவர்கள் உங்ககிட்ட கூட நீங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிடுவேன். அவங்ககிட்ட இருந்து பேச்சு வர வைக்கிறதுக்காக நானே பேசுகிறேன். என்ன தம்பி படிச்சு ஒரு பையனை என்கிட்ட பேசினானா 5 நிமிஷம் அவங்ககிட்ட பேசாம நான் ஃபோன் வைக்கிறது இல்லை. இப்போ கூட என்கிட்ட பேசுகிற பையனுக்கு புதுசாக அடுத்த பேட்சுக்கு சேரணும்னு கேட்குற பையன்கிட்ட 5 நிமிஷம் எல்லாருக்கிட்டே பேசியிருப்பேன். நீங்கள் நம்பர் கொடுத்து உங்ககிட்ட கேட்டு பாருங்க. ஏன்னா நான் பேச போகிறது அந்த 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்தில் அவனுக்கு தேவையான மொத்த பயத்தையும் போக்கிட்டு என்ன பண்ணும், நீ வேலைக்கு போயிடுவே அப்படின்ற உறுதியை அவனுக்குள்ள நான் கொடுக்கணும். கொடுத்தாதான் அவன் அடுத்த ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைப்பான். அவனுக்கு அப்பவே வந்து நீ வந்து படி சார், ஃபீஸ்ன்னு ஏதாவது என்கிட்ட கேட்டா ஃபர்ஸ்ட் பதில் நான் சொல்லிடுவேன். நீ வந்து படி, ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ல பாஸ் பண்ணிட்டு பிசிக்கல் முடிச்சுட்டு நீ அப்பாயின்மெண்ட் வாங்கினா மட்டும்தான் நம்ம பயிற்சி மையத்துக்கு உன்னால உதவ முடியும். அதே தான் சொல்றேன். நீ வந்து ஒரு முறை இல்லை 2 முறை இல்லை 3 முறை உனக்கு ஓவரால் பண்ணாலும் சரி, இல்லை என்னவானாலும் சரி, எப்பவுமே நம்ம பயிற்சி மையம் இருக்கும் உனக்கு. சரியா, எந்த இதுவுமே இல்லாமல் எந்த யோசனையுமே இல்லாமல் தைரியமாக நம்ம பயிற்சி மையத்தில் நீ வந்து படிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட் கொண்டு போகிற வரைக்கும் கண்டிப்பாக உன்னை கரெக்டாக வழி நடத்தி கொண்டு போவோம். சரியா, இங்கே இருக்கிற மாணவர்கள் நீங்கள் எல்லாருமே காமராஜர் பயிற்சி மையத்தின் பொறுப்பு. இந்த ஓவராலில் போனவங்க சரியா, போன முறை ஓவராலில் போனவங்க தான் இப்போ நான் எழுப்பி நிறுத்தினா எல்லாருமே போன முறை ஓவராலில் போனவங்க தான். ஒரு 40% தான் புதுசு, 60% மாணவர்கள் போன முறை ஓவராலில் விட்டவங்க தான். சரியா, தேடிட்டு இப்படி எடுக்கிற ஸ்டெப் தானே, சின்னதாக எடுக்கிற ஸ்டெப் தான் பெருசாக வரும். சரியா, அப்படிதான் பண்ண முடியும். சின்னதாக ஒரு 10 பேர் 15 பேர் தான் உட்காந்துருந்தாங்க 2017. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டே 37 அப்பாயின்மெண்ட் உட்கார வச்சிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் வந்த பார்வை வேற, உங்களை பார்த்த பார்வைகள் வேற, இனிமேல் உங்களை மற்றவங்க பார்க்க பார்வைகள் வேற. அது இப்போ நார்மலாக நான் வீட்டில் இருந்தே படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும்
ஒரு பயிற்சி மையத்துக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிளாஸுக்கும் அடுத்த வருஷம் நான் எடுக்கிற கிளாஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுடைய மோட்டிவேஷனை இன்னும் மேலே எடுத்துக்கும் போது எப்படி வந்து நம்ம வந்து ஒரு டாப்பிக்கை எப்படி சொன்னாலும் இவங்க வந்து நம்ம எடுத்துக்க முடியும், நேரம் காலம் எந்த நேரத்தில் அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தேவையே இருக்கும். சில பேருக்கு வந்து என்னன்னா சுத்தமாக சைக்காலஜே வராது, பெருக்கல் கூட தெரியாது, ஒன்று ஃபேக்டாக சொல்ல போனால் நார்மல் சிம்பிள் கணக்கு தெரியாது. ஸோ அதை வந்து என்னன்னா அதையும் மீறி என்ன பண்ணணும், எது வரலையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து படிப்பு நல்லா வருது அப்படின்னா இப்போலேருந்து உனக்கு என்ன இல்லை, அந்த வேலைக்கு போகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இல்லை, நீ அதை வளர்த்துக்கணும். இது மட்டும் இல்லை, வருங்காலத்துலேயும் சொல்கிறான் அடுத்த லெவலில் போகும்போது எனக்கு வந்து ஒரு படிக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கல் மேனேஜ்மெண்ட் இருந்தீங்க சரியா, அடுத்த என்ன பண்ணணும் கரெக்டாக ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும். ஒரு நம்ம இந்த பயிற்சி மையத்தில் படித்தோம் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்கும், கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறோம், உரிமையோடு உங்கள்கிட்ட கேட்குறோம் சரியா. நிறைய பேர் உங்களோட பிறப்பை ஒரு சரித்திரமாக மாற்றிங்க. அது 2 பேருக்கு நீங்கள் ஆயுசு முழுக்க எந்த விதத்துலையும் இங்கே கடமைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையை பிறப்பு சாதாரண ஒரு பிறப்பு, அந்த பிறப்பை ஒரு பெரிய சரித்திரமாக மாற்றிருக்காங்க. அதுக்கான இல்லையா அவங்களுக்காக ஒரு இன்னொரு கிளப் பண்ணல. ஏன்னா அறம் அப்படின்னு நம்ம பேசணும்னு வச்சுக்கல, அந்த 3 எழுத்துக்களில் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1000 பேர் இருக்கான்னு வச்சுக்கல, அதில் 2 பேர் தான் வருவாங்க, ஒருத்தர் தான் வருவாங்க அறம் செய்யறதுக்காக. அப்போது இப்போ நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில் அறம்னா தன்னோட அர்ப்பணிப்பு முழுக்க அப்படியே இருக்கக்கூடியதான் அறம். ஒரு சுயநலம், யார் எந்த அறம் செஞ்சாலும் அதில் ஒரு சுயநலம் இருக்கு. ஆனால் இதில் மட்டும் எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் முழுமையாக அறம் மட்டும்தான் என்னோட சேவை, அறம் மட்டும்தான் செய்வோம். நாங்கள் இருக்கக்கூடிய மக்களையும் மாணவர்களையும் அடுத்த நிலைகளுக்கு கொண்டு போவோம் உறுதியாக சொல்லக்கூடிய 2 நபர்கள். நான் நேற்று கூட நீங்கள் ரிசல்ட் சொன்ன பிறகு சார்கிட்ட 2 பேர்கிட்டையுமே நான் பேசினேன். நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னு தெரியல. ஐ எம் வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா ஒரு 37 ஸ்டூடெண்ட் நம்ம சென்டர்லேருந்து ஒருத்தவங்க போயிருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையுமே நான் பெருசாக ரொம்ப மோட்டிவேட் ஆனேன். இவங்க உன் பேர் என்ன, நீ எப்படி கஷ்டப்பட்டு வந்த, உனக்குள்ளே இருக்கும் அந்த வெறி, அது நீ பேசு, அவ்வளோதான் சரியா. உன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஃபைனல் கட் ஆஃப்ல வராத மாணவனுக்கு அது இன்னும் கொஞ்சம் கூட இதாக இருக்கும் சரியா, உபயோகமாக இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் வந்து பேசலாம்? சுப்பிரமணி வா, வெரி குட், வா, வெல்கம். எனக்கு ரன்னிங்கும் வரல, ரோப்பும் வரல, லாங் ஜம்பும் வரல. 3 பேர் வராதனால வந்து ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் வச்சிருப்பேன், 2 ஸ்டார் மட்டும் தான் எடுத்துருந்தேன். 6 ஸ்டாருக்கு 2 ஸ்டார் எடுத்து அப்புறமேட்டுக்கா சார்லாம் இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு மோட்டிவேஷன் நிறையா கொடுத்தாங்க. ராஜ்குமார் சார் இல்லைன்னா வந்து நான் ரோப் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். 1.5 மீட்டர் தான் தம்பிக்கிட்டே கிடப்பேன். இப்போ வந்துட்டு 6 மீட்டர் வரைக்கும் அசால்ட்டாக ஏறி இருக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் ராஜ்குமார் சார் தான். அது 6 ஸ்டார் 66 + 15 81 மார்க். 81 மார்க் எடுத்துட்டு ஏஆர் கட் ஆஃப்ல நான் வந்துட்டு ஏஆர்ல 600 போஸ்டிங்கில் ஒருத்தர் வந்துட்டேன். 600 போஸ்டிங்கில் ஒருத்தர் வந்தப்ப ராஜ்குமார் சார் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா முதல் நாள் கிளாஸ்க்குள்ள என்ட்ரு ஆகும்போது வந்துட்டு நீ உனக்கான வேகன்சி வந்து 12,000 இல்லை சுப்பிரமணி, 600 தான், நீ 600ல் ஒருத்தனா தான் வரணும்னு சொன்னார். அதே மாதிரி அந்த விதத்தில் வந்துட்டு எனக்கு பெருமையாக இருக்குது. அதே மாதிரி ஊருக்குள்ள எம்இ படிச்சுட்டு நீலாம் ஏன்டா போய் போலீஸ் வேலைக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு இருக்கிற டயத்தில் ரிட்டன் படிச்சிருக்கிற இடத்துல நீ எம்இ முடிச்சுட்டு நீ ஏன்டா போய் போலீஸ் வேலைக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஏழமாக பேசினாங்க. அவங்களுக்கு தெரியலையோ தெரியல, எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்குது. நான் வந்துட்டு இப்போ பிசியாக போய் உட்காந்து நின்றக்கூடாது அப்படின்றதும் நான் ராஜ்குமார் சார் தான் சொல்லிட்டே இருக்காங்க. நான் வந்துட்டு அடுத்து எஸ்ஐ காலத்து வரணும், எஸ்ஐ படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம கேசிசி பயிற்சி மையத்துக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை மட்டும் கொடுத்தா போதும். ஃபீஸோ அமௌண்ட்டோ இங்கே வந்து தேவையில்லை. நம்ம வந்து நம்மளோட முயற்சியை கொடுக்கணும், ஈடுபாடு காட்டணும். இது 2 மட்டும் இருந்துச்சுனாவே கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதே கருத்தை வந்துட்டு எல்லாரும் எடுத்துக்கிட்டு இனிமேல் வர ஸ்டூடெண்ட்டும் என் கூட இருந்தவங்களும் சரி, இனிமேல் வரப்போகிறவங்களும் சரி, எல்லாரும் வந்துட்டு சார் சொல்கிறத கேட்டுக்கிட்டு கடின உழைப்பு முழு ஈடுபாடு வேணும். அது மட்டும் இருந்துச்சுனாவே என்னடா இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்லாம் கொஞ்சம் அசரக்கூடாது. சில இடத்துல தான் நீ படிச்சிடணும். கரெக்டாக ஈடுபாடோட வந்தோம்னா நம்மளும் ஒரு காவலனாக ஆகலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த நேரத்தில் வந்துட்டு நான் நன்றி சொல்லணும். யாருக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டோம்னா நாகா சாருக்கும் ராஜ்குமார் சாருக்கும் நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். நன்றி சார். பயமாகவே தான் இருந்தேன். ஏன்னா 2017 செஸ்ட்டில் டிஸ்குவாலிஃபைட், 2018 செஸ்ட்டில் டிஸ்குவாலிஃபைட், 2019 எஸ்ஐயில் வந்து 0.5 விட்டேன், ரிட்டன் டெஸ்ட்டில் விட்டேன். ஏசிசி வராட்டினா சாரை கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்க முடியாது. எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஃபிசிக்கலும் சக்ஸஸ் பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் வந்து சார் எனக்கு ஒரு கோல் சொல்லி கொடுத்தாரு. நான் வந்து நிறைய எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
சார் வந்து ஒன் டைம் வந்து எனக்கு பர்சனலாக அட்வைஸ் பண்ணாரு, ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் இந்த கேசிசி வந்து 2-3 எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன், அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாத. எந்த எக்ஸாம் நீ ஷியோராக ஜாப் வாங்குறியோ அதை மட்டும் நீ ஒரே ஒரு கோல் மட்டும் வச்சுக்கோ, நிறையா கோல் வைக்காத, அப்போனா தான் உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு கோல் தான் இந்த பிசி எக்ஸாமில் நான் ஃபயர் சர்வீஸ் வாங்கணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜென்ரல் கேட்டகரி போட்டு ஃபயர்மேன் வந்துருச்சு, அதான் வந்து இருக்கிற எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும், டிஎன்பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் இங்கே வந்து தங்கியிருந்த ஒரு பையன், சரியா. பட் இப்போ இருக்கிற போட்டிமயமான முறையில் வந்து உடனடியாக அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட முடியுமான்னா கிடையாது. ஸோ 2 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தான் நம்மக்கிட்ட ஒரு ஃபிசிக்கலுக்கு வந்த ஒரு கேண்டிடேட் மூலிமா முகேஷ் இன்ட்ரடியூஸ் சொல்கிறாங்க. ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் சார், பையன் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறான் சார், கவனிங்க நல்லா இந்த பாயிண்ட், ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறான் சார், ஆனால் எந்த வேலைக்குமே போக முடியல, எதுவுமே கிளியர் பண்ண மாட்டான். ஆனால் என்னை விட அந்த பையன் பிரில்லியன்ட் சார். யார் எங்கிட்ட வந்து சொன்னவங்க எஸ்ஐ கிளியர் பண்ண ஒரு கேண்டிடேட், 47 மார்க், ஒரு கேர்ள் 47 மார்க் எடுத்திருக்கு, நல்லா மார்க் எடுத்து கிளியர் பண்ண ஒரு கேண்டிடேட் சொல்லுது, என்னை விட நல்ல பிரில்லியன்ட் சார் அவன், ஆனால் கிளியர் பண்ண மாட்டான் சார், நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்களா சார், உங்ககிட்ட பேச சொல்லட்டுமா சார் அப்படின்னு. சரிம்மா என்கிட்ட பேச சொல்லுன்னு. அதுக்கப்புறமா தான் இவன் ஃபோன் பண்ணி பேசின உடனே இவனுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து, சரி தம்பி நீ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் மறந்துடு, நீ பெரிய இன்ஸ்டியூஷனில் படிச்சிருப்ப, நீ இதுக்காக குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுற, இதெல்லாம் மறந்துடு. ஆனால் இப்போது நீ வந்திருக்கிறது போலீஸ் எக்ஸாமுக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் படி. இதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ படிச்சிருந்தாலே அதையெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சிரு. இப்போ நான் என்ன நோட்ஸ் கொடுக்குறனோ அதை மட்டும் படி. என்ன தேவையோ போலீஸ் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதில் நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படி. நீ பின்னாடி குரூப் 1 போகிறது, குரூப் 2 போகிறதுலாம் கண்டிப்பாக போ, உனக்கு டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குது. பட் இதில் நீ ஃபஸ்ட்டு உன்னை சாதிச்சு காட்டு. ஏன்னா இதுவே ஒரு போட்டி தேர்வு தானே, ஃபஸ்ட்டு உனக்கான முதல் படி இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இதில் இவனை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஃபிசிக்கல்லாம் வந்து முகேஷ் ரெடி ஆகிறது வந்து பெரிய சவாலான விஷயம். பார்க்குற அனைத்து மாணவர்கள், இங்கே பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் மொத்த பேருக்கு சொல்கிறேன், முகேஷ் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் ஃபிசிக்கலில் ரெடியானது, சரியா. ஏன்னா வந்து அதாவது ஒரு முகேஷை பார்த்தோம்னா ரொம்ப ஒல்லியான ஒரு உடல் தோற்றம் கொண்ட ஒரு நபர். முகேஷ் பார்க்கும்போது எப்படி போலீஸ் செலக்ட் ஆவானு, பட் அந்த எக்ஸசைஸ் பண்ணுற, அதாவது உடற்பயிற்சி சரியான விதத்தில் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னா முகேஷ். கண்டிப்பாக செஸ்ட் இல்லைன்றதை கரெக்டாக கொண்டு வந்துட்டோம், பயப்படவே தேவையில்லை. நான் கிரவுண்டில் போகும்போதே சொல்லிட்டேன், உனக்கு இருக்குது 82, 83 அளந்து தான் விட்டேன், உனக்கு இருக்குது, நீ போ, கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவேன். அதே தான் அங்கே போயிருக்கேன், 82 அளந்து கரெக்டாக செலக்ட் ஆகிட்டேன். அந்த மாதிரி ஒரு தான் முகேஷ் வந்து இப்போ சொன்னது. இன்னொரு பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், 10th வந்து நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்கான். எவ்வளோ 10th மார்க்ஸ்? 380 நல்ல மார்க்ஸ் தான். 380 உண்மையாக நல்ல மார்க், சரியா, நல்ல மார்க். ஸ்கூல் ஃபஸ்ட்டே 380 தான் வரும் நான் படிக்கும் போதெல்லாம், நல்ல மார்க், சரியா. ஸோ 380 12th, அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா மாணவர்கள் புரிஞ்சுக்கணும், படிக்கிற மாணவர்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். 10th நல்லா படிப்பாங்க, 450 460 எடுப்பாங்க. 12th கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து 700 750 650 இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஆனால் அதுக்காக அவங்க வந்து கம்மியாக படிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. என்னென்னா 12th நிறைய சப்ஜெக்ட் இருக்கிறது, நிறைய வாஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கிறது, அவனால சரியாக அவ்வளோ டைமில் அவனுக்கு ரெடி ஆகிருக்க மாட்டான். அதே மாணவன் வந்து நம்ம ஒரு இன்னும் நல்லா ஸ்பெஷலாக டீச் கொடுத்து நல்லா ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக அவனும் 950 1000 மார்க்ஸ் எடுப்பான், கண்டிப்பாக முடிகிற ஸ்கில் இருக்கும். பட் 12th அந்த மாதிரி ஆகிறதுனால ட்ராக் மாறி வேறு. இப்போ முகேஷ் சொன்ன மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் டிகிரிக்கு வந்துடுறான், ஆர்ட்ஸ் டிகிரி வரான், படிக்கிறான். ஈவன் இது எதுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னா, நீ 10th எடுக்கிற மார்க் முக்கியம் இல்லை, 12th எடுக்கிற மார்க் முக்கியம் இல்லை, டிகிரியில் எடுக்கிற மார்க் முக்கியம் இல்லை. ஏன்னா டிகிரியில் முகேஷ் 3rd கிளாஸ், புரிஞ்சுக்கோங்க, சரியா. 3rd கிளாஸ்ன்றது நமக்குள்ளவே நமக்கு வந்து ஒரு இதாக இருக்கும், நம்ம என்னடா 3rd கிளாஸில் பாஸ் பண்ணிட்டுமே. அதிலிருந்து கம்பேக் ஆகி மனம் தளராமல் வந்து படித்து இன்னைக்கு வந்து அதாவது டாப் மோஸ்ட் மார்க் போலீஸில், சரியா. எத்தனையோ மாணவர்கள் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் கூட வந்து போலீஸ் எக்ஸாம் எழுதி ஃபெயிலான மாணவர்கள் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கிளாஸ்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். காரணம் என்ன, எங்கே வந்து நம்ம திறமையை வெளிக்கொண்டு வரோன்றது ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நம்மளுடைய திறமையை வெளிக்கொண்டு வரோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ வந்து 10th கம்மியாக இருக்கலாம், 12th கம்மியாக இருக்கலாம், பட் ஒரு இடத்துல உன்னை வெளிக்காட்டிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்குள்ள இருக்கிற திறமையை மொத்தமாக வெளிக்காட்டினா உன்னோட அடையாளம் மாறி போயிடும். இப்போ இவனோட முகேஷோட அடையாளம் என்ன? முகேஷோட அடையாளம் வந்து இப்போ வந்து ஃபயர்மேன், ஃபயர் சர்வீஸ். இப்போ இருக்கிற காம்படிஷனில், அதாவது முன்னாடியெல்லாம் வந்து இப்போ ஏஆர், டிஎஸ்பி, ஜெயில் வார்டன், ஃபயர் சர்வீஸ் இப்படி இருந்தது. பட் இப்போ இருக்கிற காம்படிஷன் அப்படியே உல்டாவாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் எதுக்கு வருது? ஃபயர் சர்வீஸ் தான் வருது, ஃபயர்மேனுக்கு தான் வருது. ஸோ டிகிரியில் 3rd கிளாஸ் எடுத்த ஒரு மாணவன் இன்னைக்கு வந்து டாப் மோஸ்ட் மார்க் எடுத்து ஃபயர்மேன் கிளியர் பண்ணியிருக்கான் அப்படின்னா உண்மையாகவே நம்ம பயிற்சி மையத்தின் ஒரு பெரிய சாதனை. முகேஷோட ஹார்ட் ஒர்க்கு, கடின உழைப்பும் அதில் அடங்கியிருக்கு, சரியா. முகேஷ் வந்து சாருக்கு ஃபோன் அடிச்சு பேசுனேன், சார் ராஜ்குமார் பேசுகிறேன் சார், ஹோம்கார்ட் ராஜ்குமார் பேசுகிறேன் சார்ண்ணே. சொல்கிறான் என்னடா அப்படின்னாரு, போது தான் சொல்லுவார், சொல்கிறான் என்னடா அப்படின்னாரு. சொன்னப்பா சார் இந்த மாதிரி ரெக்யூமெண்ட் வந்துருக்கு சார்,
நீ போன வருஷமே போலீஸ் ஆக வேண்டியாடா, நீ தான் ஒழுங்கா கிளாஸுக்கு வரல, இந்த வருஷம் வாடா ஒழுங்கா வாடா அப்படின்னாரு. அதே மாதிரி வந்தேன். கரெக்டாக சாரு கிளாஸ் கொடுங்க, அன்னையிலேருந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு என்னென்ன கொடுக்குறாரோ அதை கரெக்டாக போய் படிச்சுவேன். அப்படியே படித்து போய்கிட்டே இருக்கப்ப ஒரு நாள் வந்து கை ஏறுறது கிளாஸில் வச்சாரு. பசங்க எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் ஏறினாங்க, நான் மட்டும் போகாமல் நின்றுட்டே இருந்தேன். சரி, எல்லாம் போனதுக்கப்புறம் நான் ஏறி பார்க்கலான்ட்டு கையில் அப்படி எல்லாம் இருக்கப்ப கூச்சமாக இருந்துச்சுட்டு தனியாக அப்படி கையை பிடிச்சிட்டு ஏறின பார்த்தா கீழே நழுவி வச்சு விழுந்துட்டேன். 100 தண்டால் கூட 1 மணி நேரம் ஆகும். இந்த கையெல்லாம் ரொம்ப வலி எடுக்கும். அவர்கிட்ட ஃபோன் அடித்து சொன்னேன். அது ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிட்டு வந்து கடைசியில் இப்போ 2021 நான் அவங்க முன்னாடி ஒரு டிஎஸ்பியாக நிற்கிறேன். இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். நீ திருப்பியும் பழைய தப்பே பண்ணுறதுனா நீ வராத. இந்த பேட்ச்க்கு நீ வரேன்னா கரெக்டாக வரேன்னா நீ கண்டிப்பாக உன்னால் போலீஸ் ஆக முடியும்டா அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வந்தால் ரிட்டன் டெஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, கிளாஸ் ஃபஸ்ட்டு தான் எப்பவுமே எடுப்பான். சுப்பிரமணி ஒரு 3-4 பேர் கூட தான் போட்டி இருக்கும். நல்லா படிக்கிற பையன். இவன் சொன்ன மாதிரி 10th பாருங்கள் எவ்வளோ மார்க்கு 10th 453 மார்க் 10th. சரியா, நல்லா படித்த ஒரு பையன். 10th 453 மார்க் எடுத்து 2019 பாரு 54 மார்க் தான் எடுக்கிறான். 10th 453 மார்க் எடுத்து 2019 54 மார்க் தான் எடுக்கிறான் ரிட்டனில். கரெக்டாக வந்தால் அதே பையன் 66 மார்க் எடுக்கிறான். எவ்வளோ மார்க்? 66 மார்க் எடுக்கிறான். சரியா, மற்ற ஃபிசிக்கல்லாம் எப்படி பண்ணான்றது உங்களுக்கு தெரியும். அதாவது ஃபிசிக்கல்லாம் ஏறவே முடியாது, சுத்தமாக இவனால செலக்டே ஆக முடியாது அப்படின்ற ஒரு பையனா ராஜகுமார் முன்னுதாரணம் சொல்லிடலாம். கண்டிப்பாக முடியாது. ஒரு பிடி கூட வரல, ஒரு பிடி பிடிச்சி கூட ஏற முடியல கண்டிப்பாக. சரியா, அதுக்கப்புறம் அவனை அந்த நமக்கு கிடைச்ச அந்த லாங் டியூரேஷனு, கோவிட்னால கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆனது, அதெல்லாம் சேர்ந்து இவனும் அந்த விடாமல் ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்பவே பண்ணான். விடாமச்சு ரொம்ப இருந்தது. தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறது சொல்கிறது எல்லாம் பண்ணி கடைசியாக தான் இந்த அப்பாயின்மெண்ட் இருக்குது. அதுவும் 66+15 போட்டிருந்தா இவங்களுக்கு வந்து ஏர் கிடைக்க வேண்டியது. நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் வந்து ஒரு 3 வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கேன். 3 வருஷமும் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். ஆனால் வந்து ஃபிசிக்கல் வந்து எனக்கு வரவே வராது, சுத்தமாக ஃபிசிக்கலே வராது எனக்கு. அதனால கரெக்டாக அந்த போலீஸுக்கான இது என்ன, ஃபிசிக்கல் ப்ளஸ் மென்டல் ரெண்டுமே சேர்ந்தது தான் போலீஸ்ன்றது. நார்மலாக படித்தா போலீஸ் ஆக முடியாது, ஃபிசிக்கல் இருந்தால் தான் போலீஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்மளோட பயிற்சி மையத்தில் நான் கற்றுக்கிட்டேன். இங்கே வரலாம், நான் எங்கே போயிருந்தாலும் ஆனால் அந்த போலீஸ் இதுன்றது எனக்கு கிடைச்சிருமான்றது டவுட்டு தான். கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டேன். 2 பேருமே சரி, ரோப்பு லாங் ஜம்ப்பு இது ரெண்டுமே மறக்க முடியாத ஒரு இது பெரிய இதாக இருக்குது. ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் அந்த லெவலுக்கு கொண்டு வந்த சாருக்கும், நாகராஜ் சாருக்கும், ராஜ்குமார் சாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன் இந்த இதில். அதாவது முகேஷ் எப்படி ஒல்லியாக இருந்தாலும் அந்த மாதிரி திடமான உடல்வாக்கு கொண்ட ஒரு நபர்னா தமிழரசன். சரியா, தமிழரசன் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் டே வரும்போதே சொல்லிட்டான், சார் நான் ரிட்டனில் பாஸ் பண்ணிடுறேன், அதனால் எனக்கு ஃபிசிக்கல் மட்டும் முடியவே இல்லை சார், அதனால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா. ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டேன். எப்போவுமே எல்லாருக்குமே சொல்கிறது தான், நீ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறேன்னா அந்த விஷயத்தில் இறங்கிடணும். அந்த குரல் சொல்கிறாங்க இல்லையா, உங்களோட தோன்றுக அத்திலார் தோன்றையும் தோன்றாமை நன்று அப்படின்றாங்க இல்லையா, அந்த குரல் அப்போ அந்த இதுதான் எல்லா மாணவர்களும் நான் சொல்லுவேன். தமிழரசனுக்கும் அதை தான் நான் சொன்னேன். வந்தா வேலையெல்லாம் விட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ, கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, வேற எல்லாத்தையும் விட்டு கிளாஸுக்கு ஒழுங்காக வர்றதுன்னா நான் உங்களை ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மட்டும் சொல்லியிருந்தோம். பட் கிளாஸுக்கு வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாமே கவனிச்சிருப்பீங்க. நல்ல திடமான உடல் தோற்றப்பட்ட நபர். அதாவது சாதாரணமாக வந்து 6 ஸ்டார், அதாவது 4 ஸ்டார் 5 ஸ்டார் வேணா போட்டலாம். பட் 6 ஸ்டார் இந்த மாதிரி தமிழரசன் மாதிரி ஒரு கேண்டிடேட் ப்ரீவியஸ் கைரியர்ன வீடியோ இருக்கு. இப்போ சான்ஸ் இருந்தால் நான் போடுற பாருங்க, தமிழரசன் ஏறது என்கிட்ட இருக்கு. சரியா, அவன் எவ்வளோ தூரம் ஏறி இருக்கான் அப்படின்ற ஒரு வீடியோ வச்சிருக்கேன். சரியா, அந்த மாதிரி ஒரு நபர் இன்னைக்கு 6 ஸ்டார் ரெடி ஆனதுன்றது வந்து அதோட அதாவது நம்மளை எல்லாம் தாண்டி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், ஸ்பெஷல் கேர் எடுக்கிறோம், எல்லாமும் தாண்டி நான் 100% இதுக்கு போதாது. 100% எஃபோர்ட் தமிழரசனுடைய வெற்றிக்கு போதாது. கண்டிப்பாக அதுக்கும் மேலே ஒரு எஃபோர்ட் வேணும். அந்த எஃபோர்ட் வந்து தமிழரசன் கிட்ட இருந்தது. அதாவது மழை பெய்யுது, போன வருஷத்தில் ரொம்ப அதிகமான மழை, நம்ம கிரவுண்டில் நம்மளால் பண்ணவே முடியாத சூழ்நிலையில் கூட காலையில் டைமில் போயிட்டு வேறு கிரவுண்டில் வந்து மார்னிங் 5 மணிக்கெல்லாம் எழுந்து போயிட்டு ரன்னிங் ஓடிட்டு இருப்போம். எங்கே உலர்ந்துருக்கோ அந்த மாதிரி இடத்துல ரன்னிங் ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் வந்து தமிழரசன் கிட்ட இருந்து நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு மாணவன் வந்து கண்டிப்பாக அப்போ இன்னொரு அடுத்த முறைக்கு தமிழரசன் மாதிரி ஒரு மாணவன் வந்தால் ஏற முடியலன்னு யாருமே சொல்ல முடியாது. அதாவது ரோப் என்னால் ஏற முடியாது, என்னால் லாங் ஜம்ப் குதிக்க முடியாது அப்படின்ற ஒவ்வொரு மாணவனுக்கும் நெத்தியில் அடிச்சு சொல்ற மாதிரி ஒரு முன்னுதாரணம்னா தமிழரசன் கண்டிப்பா. சரியா, இந்த வெற்றிக்கு வேல்முருகன் வந்தா ஒரு நான் வந்த உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு 15-20 நாள் வர்றவங்க கழிச்சு வரவங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் எனக்கு கோவம் வந்துடும். நீ எதுக்கு வர, நீ உனக்கு கான்ஃபர் எப்போ வந்துச்சு, நீ அப்பவே நீ வந்து தகுதி இல்லாதவன் ஆயிட்டு, நீ வேலைக்கு போற ஆசை இருந்தால் ஃபர்ஸ்டே நீ வந்திருக்கணும்.
கடைசியாக வந்து நின்றுட்டு ஏன் என்ன தொந்தரவு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக பேசுவேன், அப்படியே போயிடணும்ட்டு. பட்டு பேசிட்டு வந்துட்டேன். அந்த சைக்கிள் மேலே கையை வச்சுட்டு கம்முன்னு 1.5 மணி நேரம் நான் இங்கே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நின்றுக்கிட்டே இருக்கான் வெளியே மரத்தடியில், கம்முன்னு நின்றுக்கிட்டே இருந்தான். பார்த்தேன் நானும் பேசவே இல்லை, அவங்ககிட்ட போயிடுவான்னு பார்த்தேன். 2 மணி நேரம் 12:30 11:45 தான் பிரேக் விடுறேன். அப்போ வரைக்கும் நின்றுக்கிட்டே இருந்தான். சரி தம்பி, நீ இவ்வளோ தூரம் நிற்கிறதுனால இன்வால்மெண்ட் இருக்கு, இருந்தாலும் இடம் இல்லையப்பான்னு. இல்லை சார், நான் போன முறை எழுதினேன், ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த முறை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணிவிடுவேன் சார். அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு சொன்னது. நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவேன் சார், அதனால் எனக்கு உதவி பண்ணுங்க சார் அப்படின்னா. சரி, உன் நம்பரை கொடுத்துட்டு போ, உனக்கு என்கிட்ட ஏதாவது என்னால் பண்ண முடியும்னா உனக்கு கால் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டேன். ஒரு 2 நாள் விட்டு தான் கால் பண்ணேன். இவன் பேர் கூட எனக்கு அப்போ கேட்கல, பேர் தெரியாது எனக்கு. நம்பர் மட்டும் மிஸ்ட் கால் விட்டா நம்பர் மட்டும் இருக்கு, அதனால பேரே தெரியாது இவன் பேர். அதனால அவன் போன உடனே நம்பர் என்ன சேவ் பண்ணிக்கிட்டேன், இந்த பையனை கூப்பிட்டோன்ட்டு. அதனால் இன்வால்மெண்ட் ஸ்டூடெண்ட்னு போட்டு வச்சுக்கிட்டேன். இவன் பேர் இப்போ வரைக்கும் என் ஃபோனில் இன்வால்மெண்ட் ஸ்டூடெண்ட் தான் இருக்கும், வேல்முருகன் பேர் எப்பவுமே. சரியா, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து தான் இவ்வளோ தூரம் வேல்முருகனுக்கு வெற்றி கிடைச்சது. ஏன் சொல்கிறேன்னா, வாய்ப்பு அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த வாய்ப்பு வந்து இன்கேஸ் நான் அந்த இடத்துல வேணாம் அப்படின்னு போன்னு சொல்லிட்டு இருந்தா போயிட்டு இருந்தேன்னா அது கிடைச்சிருந்துருக்காது. பட் அவனுடைய விடாமுயற்சின்னு சொல்கிறோம்ல, அந்த விடாமுயற்சி நின்று எப்படியாவது நம்ம இங்கே நமக்கு கிடைச்சிரும், வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால நின்றுக்கிட்டு இருந்ததுனால கரெக்டாக அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. இன்னைக்கு உங்கள் முன்னாடி போலீஸாக நிற்கிறான் இல்லையா? ரைட், நன்றி. இப்போ வந்து டிஎஸ்பி பட்டாலியனில் கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து யாருக்கு தேங்க்யூ சொல்லணும்னா 2 பேருக்கு தான் சொல்லணும். சார் வந்து தட்டி கொடுப்பாரு, சார் தட்டி கொடுப்பாரு. அதனால தான் 2 இருந்தனால தான் இப்போ நந்தகுமார்ங்கிற பேருக்கு பின்னாடி காவல்துறைன்னு வருது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாங்கியம்மாள். நான் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் விழுப்புரத்தில் இருந்தவனே. 3 வருஷமும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. நிஜமாவே உண்மையாகவே நான் சொல்கிறேன், நான் இங்கே நம்ம காமராஜர் பயிற்சி மையம் வந்ததுனால தான் நான் வேலையே வாங்கினேன் அப்படின்றது என் மனசார எனக்கு நான் சார். ஆனால் நான் இங்கே கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த +2ல் படித்து ஃபஸ்ட் மார்க் எடுத்த அந்த ஞாபகமே நான் இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த படிக்கிற அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம போகாமல் சும்மா எக்ஸாம் அப்போ படித்தா போதும் அப்படின்னு சும்மா டிகிரி வாங்கிக்கிறோமா அவ்வளோதான் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் இங்கே நம்ம கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் உட்காந்து ஸ்கூல் படிக்கிற மாதிரி படித்தேன். போலீஸ் அந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏனே தெரியல. அந்த திருவிழா அந்த மாதிரி போலீஸ் அந்த எஸ்ஐ அந்த மாதிரி வரதை பார்த்துட்டு அவங்க போட்டுக்க அந்த கேப்பு, எல்லாரும் எதுக்கும் ஆசைப்படுவாங்க, ஆனால் அந்த கேப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாக்கி டாக்கி அவங்க போட்டுக்க அந்த ஸ்டார் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே இந்த யூனிஃபார்ம் ஆனால் யூனிஃபார்முக்குன்னு ஒரு தனி மரியாதை வந்து அந்த அந்த உடல் வாக்கு எல்லாமே கிடைக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றத நான் கரெக்டான லைனில் கரெக்டான பாதையில் கொண்டு போனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சார் 2 பேர் இருந்ததுனால தான் நான் ஜெயித்தேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட பேர் சௌந்தர்யா. நான் தஞ்சாவூர்லேருந்து இந்த கிளாஸ்க்கு வந்தேன். என்னோட ஃப்ரெண்டு சந்தியா மூலமாக தான் இந்த கிளாஸ்க்கு என்னால் வர முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு என் சின்ன பிள்ளையிலேருந்தே ஆசை, ஆனால் வந்து சில பேர் வந்து போலீஸு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் இதுக்கப்புறம் அந்த இதை நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் எதுக்காக வேலைக்கு போகணும்னு நினச்சேன்னா, எங்கள் அப்பா நான் வேலைக்கு போகணும், எங்கள் வீட்டில் ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு இந்த வேலைக்கே போகணும்னு நினச்சேன். அம்மாவுக்கு 48 வயசாகுது, அப்பாவுக்கு 58 வயசாகுது. நம்ம ஒரு பிள்ளையா பிறந்ததுக்கு நம்ம அப்பா வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சு. நான் இன்னைக்கு சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட, நீ வேலைக்கு போவேணாம்மா, இனிமேல் நான் வேலைக்கு போனோன்னு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் வந்து இப்படி கூட மேக்ஸ் கிளாஸை கொண்டு போகலாம் அப்படின்ட்டு சார் தான் தெரியும். ரொம்ப காமெடியாக கொண்டு போவாங்க சார். நம்ம கவனிக்கவே ஆசையாக இருக்கும், ஆனால் மேக்ஸ் வராது மாட்டேன், ஒல்லியாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்மளால ப்ரொடியூசர் ஓடினா ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே கலந்துக்க மாட்டேன். என்னாலேயும் 2 ஸ்டார் ஆகும் அப்படின்னு 6 ஸ்டார் போட முடியும் அப்படின்னு எனக்குள்ள திறமையை கொண்டு வந்ததே 2 சார் மட்டும்தான். லாங் ஜம்ப்பு 3:20 தான் தாண்டுவேன் ஃபஸ்ட் டைம் தாண்டும் போது. இப்போ வந்து 2 ஸ்டார் போடுறேன்னா அதுக்கு வந்து ஃபுல் காரணமே 2 ஸ்டார் மட்டும்தான். ஒரு தடவை லாங் ஜம்பே 2 ஸ்டார் அந்த ஈவெண்ட் வைக்கும்போது தாண்டலைன்னா வீட்டில் போய் கூட எனக்கு மனசு அந்த அடுத்த தடவை 2 ஸ்டார் தாண்டுற வரை நான் வந்து அழுதுகிட்டே இருப்பேன். இல்லைன்னா எதுவுமே எனக்கு மைண்டில் வேலையை செய்யாது, ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் 6 ஸ்டார் போட்டதுக்கு காரணம் யாருன்னா அதுக்கு 2 சார் மட்டும்தான். 2 சாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது உழைச்சா சொல்லுவாங்க, இப்போ உழைச்சா முன்னேறலாம், ஆனால் இப்படி உழைக்கணும்னு தெரியாதுல்ல. அது மாதிரி படிக்க தெரியும், எங்கே போகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
கரெக்டாக இன்ஸ்டியூட் கரெக்டாக வந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் இப்படிலாம் படிக்கணும், இப்படி தான் இது இருக்கணும், இந்த ரூட்டில் தான் போகணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஓவரால் முடிஞ்சோன்னு போனால் சனின்னு சொல்லி ஒரு பையன் இதாக இருந்தான். அவன் பேர் சார் மென்ஷன் பண்ணி போட்டுருந்தாங்க. அதில் ஏன் நான் நினச்சிட்டு சார் போட்டிருந்தாங்க. சார் நான் வரல சார், அந்த மெசேஜ் போடுறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு சார். எனக்கு நான் ஓவரால் வரல சார், அடுத்த தடவை கண்டிப்பாக நான் வருவேன் சார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மெசேஜ் மாதிரி இருக்கானா அது வேறு சூப்பராக டெஃபினிஷனாக சொல்லுவாங்க. தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கரெக்டாக பண்ணோம்னா சூப்பராக வரலாம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வெற்றி என்னால் ஃபுல்லாக கொண்டாட முடியல. எங்கள் வீட்டில் சந்தோஷம், சாருக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வரல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், அடுத்த தடவை அவங்கள நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க, இந்த மாதிரி அவங்க பேசுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. ஃபிசிக்கல் போனப்போ சார் நாங்கள் எங்கள் பேட்ச் எல்லாமே நல்லா பண்ணோம். பாஷினு நாங்கள் போனோம், எல்லாமே நல்லா பண்ணோம். எங்கேருந்து வரீங்களா, எல்லாம் பயங்கரமாக பண்ணுறீங்க அப்படின்னு சார்ட்டோட சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி இங்கேருந்து வரோம், கேசிசிலேருந்து வரோம், இப்போ காமராஜர் பேச்சுலேருந்து வரோம், 2 பேர் சார் கைட் பண்ணுறாங்க அப்படின்னு. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம், அங்கேயும் இந்த பேரை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம படித்த இடம் அப்படி, நம்ம சார் தான் அப்படி. ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எங்கே போனாலும் அவங்கள மறக்கக்கூடாது, மறக்க மாட்டேன். ஓவரால் கட் ஆஃப்ல போன முறை போயிடுச்சு. போன அந்த வலி வேதனைகள் அதெல்லாம் தெரியும் நமக்கு, ஓவராலில் போகிறது எப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த பையன். அதுக்கப்புறம் தான் திரும்பி நம்ம கிட்ட அடுத்த பேட்ச்க்கு இந்த முறை வரான். இந்த முறை வந்து ஃபர்ஸ்ட் முறையே கண்டுபிடிச்சிட்டோம், நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பட் எல்லாரும் கண்கூட பார்த்துருப்பீங்க அவனுடைய வெற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. காலில் அடிபட்டுட்டோம், வந்து கிரவுண்டில் வந்து கட்டோடவே உட்காந்துட்டு இருந்தான், கட்டோடவே கயிறு இறங்கினான். அது நம்மளுமே அந்த மன உறுதி வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் அவங்ககிட்ட இருந்து. சரியா, அந்த மாதிரி பாசிட்டிவ் நம்ம என்ன சொல்கிறோமோ தேனியிலேருந்து வரேன். நான் இன்ஜினியரிங் முடித்தேன், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடித்தேன். முடிச்சுட்டு இப்போ கேம்பஸில் செலக்ட் ஆனேன், ஆனாலும் போகலை. ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனால் தான் என் குடும்பத்தை இது பண்ண முடியும் நான் அப்படி தோணுச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் வந்தேன். 10th 12th தான் 479, 1089 அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டேன். பிசிக்கு மட்டும் படிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்காகவே ட்ரை பண்ணேன். 2018 2019 2 எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணேன். ஆனாலும் ஃபிசிக்கல் நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணேன். நான் தனியாக தான் ட்ரை பண்ணேன், ஒரு கோச்சிங் சென்டர் போகல. அப்படி ட்ரை பண்ணியுமே என்னால் முடியலை. திரும்பவும் ரோப்பு ஒரு தடவை லாங் ஜம்ப்லேயும் விட்டுட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி வந்தேன்னா எனக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் வந்துச்சு. ஒரு வேலை ஒன்று சொன்ன மாதிரி நான் என்னால் முடியாதோ, எனக்கு உண்மையிலே ஒரு திறமை இல்லையோ அப்படின்லாம் எனக்குலாம் தோணுச்சு. கோச்சிங் சென்டர் இது மாதிரி காமராஜர் பயிற்சி பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சீனியர் என்சி சீனியர் சொன்னார். அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணேன். சார்கிட்ட கேட்டேன், ஓகே வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஜாயின் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத சார் நோட்டீஸ் பண்ணி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ண. லாங் ஜம்ப்லையும் சரி, ரோப்பும் சரி, நான் எவ்வளோ இனிஷியலில் வந்து எவ்வளோ ரொம்ப மோசமாக இருந்தேன் உங்களுக்கும் தெரியும், நீங்களும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அந்தளவுக்கு மோசமாக தான் இருந்தேன். சார் வந்து இப்படி பண்ணாத அப்படி பண்ணு ஒவ்வொரு கரெக்ஷனாக சொல்லி ரெக்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி தான் நான் இம்ப்ரூவ் ஆனேன். நான் சடன் பிக்கப்லாம் கிடையாது, ஸ்லோ லேர்னர் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபிசிக்கல் இம்ப்ரூவ் ஆச்சு. 4 மாதத்தில் அப்படியே ட்ரை பண்ணி கடைசியாக ஃபிசிக்கல் அப்போது என்ன சொல்லணும்னா, சீரியஸாக நான் ஒரு விஷயத்த நான் நினச்சது கூட இல்லை. என்னென்னா நான் 6 ஸ்டார் எடுப்பேன், ஃபிசிக்கல் 6 ஸ்டார் எடுப்பேன்னு கனவுல கூட நினச்சது இல்லை. ஆனால் அது நடந்துச்சு. அதுவும் இங்கே வந்து காமராஜர் பயிற்சி வந்ததுனால தான் எனக்கு நடந்துச்சு. கடைசியாக ஃபிசிக்கலில் போயிட்டு ஃபிசிக்கலில் போயிட்டு 6 ஸ்டார் போட்டுட்டு எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. அந்த நேரத்தில் வெளியே வந்தேன்னா ஃபஸ்ட்டு சாருக்கு தான் கால் பண்ணேன். 2 சாருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கே அடுத்து தான் நான் காலே பண்ணேன். அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஏஆர் கிடச்சிருக்கு போலீஸில். கடைசியாக ஒரு சாரை பற்றி நான் சொல்லிட்டேன்னா, இப்போ வந்ததுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ண என்னென்னா, அவங்க ஒர்க் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தளவுக்கு டெடிகேஷனாக ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணி இந்தளவுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு சார் வந்து வெளியே நான் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேன். அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வந்துச்சு சார் மேலே, அந்தளவுக்கு மரியாதை வந்துச்சு. எவ்வளோ ஃபினான்ஷியலாக எவ்வளோ இது இருந்தாலும் உங்களுக்கும் தெரியும். ஃபினான்ஷியலாக யாராலையும் சாப்பாட்டுக்கு இல்லை ஷூ வாங்க முடியல அந்த மாதிரினாலும்
அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நமக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இந்தளவுக்கு ஒரு சார் நான் வேறு எங்கேயும் பார்த்துக்க மாட்டேன். இப்போ நான் செலக்ட் ஆனதுக்கு முழு காரணம் தான். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே கிரவுண்ட்லேயே என்ன ஸ்டேட்டஸில் இருந்தா அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பட் 3 ரெக்ரூட்மெண்ட் அட்டன் பண்ணி 3 முறையும் ஃபிசிக்கல்லையே விட்ட ஒரு பையன் தான் மணிமுருகன். 2017, 18, 19 3 ரெக்ரூட்மெண்ட்டும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டு போய் ஃபிசிக்கலில் சொல்லி வச்ச மாதிரி ரோப்லேயே விட்டுட்டு வந்த மாணவன் தான் மணிமுருகன். சரியா? ஸோ எப்போ இந்த மாதிரி வந்தாலும் அப்பயே நம்ம ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டோம். இவன் ஃபர்ஸ்ட் டே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினான், சார் இந்த மாதிரி நான் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பேசுகிறேன் சார், நான் வரணும் சார் உங்ககிட்ட அப்படின்ட்டு. நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணல. நான் சொன்னேன் நீ வெயிட் பண்ண தம்பி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி கரெக்டாக வந்ததுக்கு அப்புறமா இவனை உண்மையாக சொன்னால் இவனுமே இதில் நமக்கு சேலஞ்சிங்கான ஒரு கேண்டிடேட்னா மணிமுருகனும் கூட. சரியா? ஏற வைக்கவே முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ கொண்டு வந்தோம். ஒரு ஒரு அந்த 4 மீட்டர் போயிடறான், 5வது மீட்டருக்கு நம்மளால கொண்டு போக முடியல. அதுக்கு பின்னாடி அவன் எக்ஸசைஸ் நான் 150 தண்டால் பண்ணணும்னு சொல்லுவேன், 250 தண்டால் பண்ணியிருப்பான். எவ்வளோடா பண்ணேன்? 275 தண்டால் பண்ணிட்டேன் சார். அவ்வளோ பண்ணியிருப்பான். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான். அதான் முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும் அப்படின்றத இன்னும் ஒரு முறை நமக்கு உணர வச்ச ஒரு ஆள்னா அது கண்டிப்பாக மணிமுருகனை சொல்லலாம். இன்னைக்கு சார் மார்க் 85 மார்க் மணிமுருகன். சரியா? 69 + 15 15 + NCC ஒரு மார்க், 85 மார்க் எடுத்து ஏஆர் என்ஷன் பண்ணியிருக்கான். சரியா? நல்ல மார்க்ஸ், ஸ்டேட் லெவலையும் நல்ல மார்க்ஸ். சரியா? ஒரு நல்ல கிளாஸ். அதே மாதிரி ஊர் தேனி இங்கேயோ இருந்து வர ஒரு பையன். சரியா? நம்ம கிட்ட வந்து நம்ம பயிற்சி மையத்தில் படித்து வேலை வாங்கிட்டு போகும்போது உண்மையாகவே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. வேற ஒரு பகுதிகளிலிருந்து ஒரு 2-4-5 மாவட்டங்கள் தாண்டி அங்கிருந்து இங்கே இருந்து நம்ம ஒரு வளர்ந்து வர பயிற்சி மையம் தான். நம்ம கிட்ட இருந்து படித்து வேலை வாங்கிட்டு போகும்போது உண்மையாகவே நமக்கு அதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறோம். சரியா? பெருமையும் படுறோம். ரைட். வீட்லையுமே ரிலேட்டிவ் எல்லாமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் அனுப்புற அப்படின்னா. ஃப்ரீயாக பேசுவோம், பரவாயில்ல. கண்டு தொடச்சிட்டு ரிலேட்டிவ்ல ஃபோன் பண்ணி பேசுறது கூட பேசல. எங்க அண்ணன் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இங்கே வரனால ஃபோனே பண்ணல, என் கூட பேசுறது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி வந்துட்டோம் அந்த பொண்ணும் 2 பேருமே நின்றுட்டாங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். சரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம், இனிமேல் வேலை வந்துடும், இங்கே போனால் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தேன். ஆனால் ஃபிசிக்கல் வந்தப்போ தான் தெரியும், ஃபிசிக்கல் நம்மளால முடியாது போல, நம்ம கரெக்டான இடத்துல வந்திருக்கோமா அப்படிலாம் நிறைய தோணிது. டெய்லியும் எல்லாரும் 2 ஸ்டார் கெயின் பண்ணால் என்னால் சிங்கிள் ஸ்டார் கூட எதுவுமே பண்ண முடியாது. இல்லை சார் பண்ண முடியாது. என்னன்னா டெய்லி வரவே பண்ணுவேன், என்ன நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துச்சு. அதுக்கே எனக்கு என்ன மாதிரி 2 கால் இப்போ சின் ஃபோன் மாறி 2 இந்த கால் ஒரு 1.5 மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்னா மாற்றி இன்னும் 2 காலும் மாறி சின் ஃபோன் போய் சொல்லவே நடக்க முடியாது, பஸ்ஸில் ஏற முடியாது, பஸ் எடுத்து அப்படிலாம் என்னோட வேலையை என்னால் வீட்டில் பார்த்துக்க முடியாது. அவ்வளோ சின் ஃபோன் பெயின் அவ்வளோ ஒரு வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னால் முடியுமா அப்படிலாம் இருந்துச்சு. இந்த கோவிட்னால டேட் தள்ளி வச்சுட்டு யாருக்கு சந்தோஷமா இருந்துச்சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ டேட்டு தள்ளி வச்சுட்டாங்க, ரொம்ப இவ்வளோ நாள் டேட்டு போயிடுச்சு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளோ லேட்டாக வச்சுனால தான் என்னால் வர முடிஞ்சிச்சுன்னு என்னால் நினைக்கிறேன். 2 சாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னோட நிலைமை இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு அந்த காமராஜர் பயிற்சி மையம் மட்டும்தான். இங்கே இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வந்துருச்சா வேலை வந்துருச்சா அது வந்துருச்சா இது வந்துருச்சா இப்போ கேட்குறாங்க. ஆனால் அப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் யாருமே சப்போர்ட் பண்ணல எங்கள் வீட்டில் தவிர. எங்களுக்கு நான் இந்த இடத்துல எனக்கு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு மனிதர்களை நான் அந்த இடத்துல நிறையா சம்பாதிச்சிருக்கேன்ற போது ரொம்ப பெருமையாக இருக்கு. எல்லாரும் வேலை கிடைச்சிருச்சு போயிட்டோம் இல்லாமல் கடைசி வரையும் இந்த காமராஜர் பயிற்சி மையம் பெண்கள் காவல்துறைக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. எப்போன்னா அதெல்லாம் ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி. சரியா? அப்போ காவல்துறையில் டிஎஸ்பி அப்படின்ற ஒரு பிரிவு இருந்தது பெண்களுக்காக. அதனால அதில் கொஞ்சம் மூவ்மெண்ட் நிறைய இருக்கும். வெளியிடங்களுக்கு தினம் வெளியே மூவ்மெண்ட் ஆகி போகணும், வெளியே போய் பணிபுரியணும் அப்படின்ற மாதிரி இருந்த சூழல் அப்போ. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறதே ஏன் தான் ஆம்பளை ரிசர்வ் தான். ஸோ நீங்கள் இங்கே
நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கின உடனே ட்ரைனிங் முடிச்சோன்னே எங்கே வர போகிறீங்க? உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் தான் வர போகிறீங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் நீங்கள் பணிபுரிய போகிறீங்க. சரியா? ஃபஸ்ட்டு அடுத்து நிவேதா சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து எல்லாருமே பெண்கள் வந்து இதே மாதிரி போலீஸ் வேலைக்கு யார் போவாங்கன்னா அப்போ பெண்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறது? எல்லாருமே அப்படியே சொல்லிட்டு அப்போ பெண் காவலர்கள்லாம் எப்படி பணிபுரியுறது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இது வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது எப்போவுமே. இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி யார் பேசினாலையும் அவங்கள நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுருங்க. அப்போ பெண்கள் காவல்துறை பணிக்கு போகலன்னா அப்புறம் வேற யார் வந்து பெண்களை பாதுகாக்கிறது அப்படின்றத கேட்டுருங்க. சரியா? ஸோ பெண் காவலர்கள் அவசியம் தேவை. சரியா? ஆமாம், இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பெண் காவலர்கள் தான் வந்து சமுதாயத்துக்கு தேவையே. சரியா? காவல்துறை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடியவங்க பெண் காவலர்கள் தான். கற்றுக் கொடுத்தது அப்படின்னா என்னோட தனியால் நீ நிற்கலாம், யார் சப்போர்ட்டும் உனக்கு தேவையில்லை, நீ தனியாக ஒரு ஆளாக வரலாம் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லி கொடுத்துச்சு. இந்த வாழ்க்கையில் வேலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேசிசி கிளாஸ் தான் 2 சார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உனக்கான வேலை இது கிடையாது ஸ்டெஃபி, நீ எஸ்ஐக்கு தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எஸ்ஐ ஆகிடுவேன் சார். எங்கள் அம்மா தான் அதையும் சொன்னாங்க, எக்ஸாமில் அந்த மாதிரி பாஸ் ஆகிட்டான்னு சொல்லி. அந்த சொன்னதுலேருந்து அந்த ஃபிசிக்கல் நடக்க அந்த 8 மாதம் கிட்டத்தட்ட இருந்தது. 8 மாதமுமே வீட்டில் வந்து இந்த ஒரு ரீசன்னால சண்டை நடந்துக்கிட்டே தான். டோட்டலாக அப்படியே நார்மலாக வந்து பேசிட்டு வெளியே நிறைய இடத்துல போய் என் பொண்ணு போலீஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அதோட நிறைய இடத்துல அவங்க பேங்க்ல தான் வேலை பார்க்குறாங்க. அங்கே சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இப்போ ரிசல்ட் வந்ததுலேருந்து எங்கள் சித்தப்பா என்கிட்ட நான் எக்ஸாம் அப்ளை பண்ணதுலேருந்தே பேசவே இல்லை. இப்போ ரிசல்ட் வந்துருச்சுன்னொன்னே அவர் பொண்ணுக்கிட்ட போய் அதை சொல்லியிருக்காரு, நீயும் போலீஸ்க்கு படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது. இதுதான் நான் என்னோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். என்னைய போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறப்ப இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தைரியத்தை எனக்கு கொடுத்தது வந்து இந்த கிளாஸ் தான். நான் கேசிசிக்கு வரலன்னா நான் என்னைய ஒரு இதாகவே என்னால் நினச்சிருக்கே முடியாது. நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்களுக்கு டிராபேக் வந்துடுதுன்றது தெரியல. ஏன்னா அதாவது இங்கே இருக்கிற ஒருத்தருமே பெண்கள்னு சொல்லலை, எல்லாரையுமே சொல்கிறேன். நீங்கள் வந்திருக்கிற ஒருத்தரும் 60 பேரில் ஒருத்தராக தான் இங்கே வந்திருக்கீங்க. அது நல்லா ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கணும். 60 பேரில் ஒருத்தருக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. 60 பேர் போட்டி போட்டாங்கன்னா அதில் ஒரு ஆளுக்கு தான் வேலை. 6 லட்சம் பேரில் தான் வந்திருக்கேன் நீங்கள். சரியா? 60 பேரில் ஒரு ஆளுக்கு தான் வேலை. அப்படி இருக்கும்போது இந்த வேலையை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் இதை வந்து குறைவாக மதிப்பிடணும்? வேலை கிடைக்காத போனதோட வழி கீதா ராணிக்கிட்டையோ அந்த மாதிரி போனவங்க கிட்ட போய் கேட்டால் தெரியும் என்ன நிலைமை அப்படின்ட்டு. இன்னைக்கு வேணும் அது சமுதாயத்தில் அப்படி சொல்கிறாங்களா இல்லை ஏன் சொந்தக்காரங்களாம் பேசாமல் போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு சொந்தக்காரங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. பட் ஆனால் நீ வேலைக்கு போன அப்புறமா பாரு, உங்கள்கிட்ட நிறைய பணமும் மரியாதையும் வரும்போது அதே சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்பாங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் அது நடக்கும். சரியா? ஆமாம். அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பெண்கள் வந்து போலீஸோட இருக்க போகிறவங்க இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் அதிகாரியாக பெண்கள் எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ், எல்லாருமே சப் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறவங்க வர ரெக்ரூட்மெண்ட்லேயே. சரியா? ஸோ அதனால் நீங்கள் இதுதான் உங்களுக்கு பேஸ். நீங்கள் இந்த இடத்துல வெளியே வராமல் ஸ்டெப்பை வெளியே எடுத்து வைக்காமல் இருந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த உங்களுடைய அந்த வளர்ச்சின்றது கிடைச்சிருக்காது. பின்னாடி உணர்வீங்க கண்டிப்பாக. சரியா? ரிசல்ட் போகிறோம். ஆனால் இன்னைக்கு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. நாளைக்கு போய் நான் 6 சார் போட்டுருவேன். போக மாட்டேன். சார் திரும்பி இல்லை சார், நான் ஓடுறேன், நான் போயிடுறேன் சார், நான் ஒரு லாங் டைம் காட்டுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அப்படியே ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். எப்படி நான் எனக்கு எப்படி சொல்கிறேன் நான் நீங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய மாற்றம் இல்லைங்க. தமிழ் ஒரு நல்ல வேறு ஒப்புரவு, ரெசிப்ரோசிட்டி. என்னன்னா அறம்னா எல்லாம் சேர்த்து ஓகே. ஆனால் ஒப்புரவு அப்படிங்கிறது என்ன ஏது யார் இதெல்லாம் தெரியாது. அண்ணன் தம்பி அப்பா அம்மா அதையும் தாண்டி யாரோ ஒருத்தருக்கு போவாங்க, எவனோ ஒருத்தர் வரான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால பணத்தை கூட அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறோமா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ஒருத்தருக்கு 2 ரூபாய் தரோம்னா நாளைக்கு நம்ம புண்ணியமாக இருந்துச்சு அப்படின்னு யோசிப்போம். ஆனால் ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவுல அது கிடையவே கிடையாது. நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறோமா அவ்வளோதான், அது மட்டும் தான் நம்மளோட கடமை, அது மட்டும் தான் நம்மளோட கர்மம். பின்னாடி விளைவு என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி தான் சார் அவங்க 2 பேரும் அப்படி தான் நான் பார்த்தேன். நான் யாரும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. எங்கள் மாமா கூட எனக்கு வீட்டு தங்க வச்சாங்கன்னா என் மாமா எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா என் மாமா நான் அவங்களுக்கு பிளட் ரிலேஷன், அதனால் எனக்கு தங்க வச்சாங்கன்னா இவங்க எனக்கு யாருமே இல்லை. எந்த ஒரு அந்த பாசமே இல்லாமல் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க நான் என்னன்னு சொல்கிறது, கடவுள் கூட சொல்லுவேன். ஆமாம், நம்ம பயிற்சி
பயிற்சி மையம் வந்து இலவச பயிற்சி மையம் தான் எப்பவுமே கண்டிப்பா. பட் இலவச பயிற்சி மையம் யாருக்கு இலவச பயிற்சி மையம்? அதான் நான் ஏற்கனவே குறிப்பா அந்த வேர்டு வந்து கோல்டன் வேர்ட்ஸ். சரியா? அந்த வேர்ட்ஸ் வந்து மாறவே மாறாது என்னைக்குமே. வசதி வாய்ப்பற்ற பொருளாதார ரீதியாக ஏழை எளிய மாணவர்களுக்கு தான் நம்ம பயிற்சி மையம் இது இலவச பயிற்சி மையம். சரியா? மற்றபடி அந்த இலவசம்ன்ற வார்த்தையினால பயிற்சி மையத்தில் கிடைக்க வேண்டிய எந்த தரமான விஷயங்களும் கிடைக்காம போகாது. சரியா? அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டான பயிற்சி மையமாக தான் நம்ம நடத்திட்டு வரோம். என்னால் முடிஞ்ச உதவி, என்னால் முடிஞ்சது என்னுடைய வசதிக்கு என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம பண்ணிட்டு வரோம். மற்றபடி வேற நீங்க சொல்ற அளவுக்கு ரொம்ப பெருசா இது பண்ற அளவுக்கு இல்லை. எனக்குமே இந்த வாய்ப்பை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இருக்கிற வரைக்கும் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டு நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கும் அப்படின்றதுல ஒரு பெருமை தான். சரியா? அவ்வளவுதான். என்ன எத்தனை மீட்டர் கயிறுன்னு கூட தெரியாது, எதுவுமே தெரியாது. சார் சொல்லுவார் அடிக்கடி, சொத்தை வித்தாவது படித்து ஒரு வேலைக்கு வந்துரு, இல்லை அம்மா நகையெல்லாம் விற்று வேலைக்கு வந்துரு அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி தான் படிக்க வச்சாங்க. அது பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இப்போ பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன். அவ்வளோ காசு கட்டிலாம் போகாத வேலை ஃப்ரீயாக பயிற்சி கொடுத்து தான் போக வேண்டியது இருக்கும் போல். எங்கள் அம்மா கூட அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, இவ்வளோ காசு கட்டி படிச்சியடா, கடைசியில் யூடியூப் பார்த்தோம் ஃப்ரீயாக போய் தான் அந்த வேலைக்கு போக வேண்டியது இருக்கும் போல் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி சார். இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. வந்தோடனே ஆமாம் சொல்லாமல் சேர்ந்துட்டேன், லைனில் நின்றுட்டேன், தனியாக வாங்க அப்படின்னு சொன்னார். தனியாக வந்தோடனே திட்டலாம் எல்லாம் சொன்னார், சொல்லிட்டு சேர்ந்துல நீ பாட்டு வந்து நிற்கிற அப்படின்னே. அப்போ ஒரு அதிகாரமாக இருந்துச்சு. அப்போ எனக்கும் தோணும் ஒரு அதிகாரம் தேவை தான், ஒரு அன்பான சர்வாதிகாரம் தேவை அப்படின்னு தெரியும். ஆரம்பத்தில் தெரியும் எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, நல்லா மோட்டிவேஷன் பண்ணுவாங்க எல்லாமே. இப்போ நீங்கள் நம்ம ஒரு 60 பேர் பண்ணோம் ஃபஸ்ட்டு. 60 பேர் பண்ணுறப்ப காலைல எப்படி இருக்கும், மார்ச் மாதம் வெயில் அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப எவ்வளோ வெயில் இருக்கும். 20 ஸ்டெப் எடுத்து என்ன சொன்னார், 20 ஸ்டெப் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 2 நிமிஷம் நினச்சி பாருங்க. சார்லாம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்க மாட்டோம். நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் ஓடிட்டு 3 ஸ்டெப் எடுத்துட்டு ஓடி போய் உட்காந்துக்கும். இதெல்லாம் ஒரு நினைப்பேன் அப்படிலாம் ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க, ஏன் அவசியமே இல்லையா. நாம் வேலை செய்யும்போது நம்ம தான் ஒரு பணி அப்படிங்கிறதுக்கும் சேவைங்கிறதுக்கும் அப்போ தான் வித்தியாசம் இருந்துச்சு. வேலை வேற சேவை வேற போல அப்படின்னு அவங்க சேவையாக பண்ணாங்க அப்படின்னு. எந்த ஒரு பொருளை வித்தாவது நீங்கள் படிக்கணும் அப்படிங்கவும் இப்போ போட்டிருக்க கம்மலை விற்றுட்டு அடகு வச்சுட்டு படித்தேன். போட்டிருந்ததை வித்துட்டு படித்தேன் அப்படின்னு சொல்லுது இல்லையா? கமல் போட்டிருந்த நகையை வித்துட்டு படித்தேன் அப்படின்னு. அப்போ அதாவது ஒரு சிறிய தொகை தான் அது, கமலை வித்த தொகை கூட. பட் அதன் மூலயமா அது வந்து கிடைச்சது என்ன இருக்கு, இந்த பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு வேலை கிடைச்சிருக்கு. சரியா? அப்போ அந்த கம்மல் அப்படின்றது காதில் இருந்தால் வெறும் நகையா அணிகலனாக தான் இருந்திருக்கும், அதுக்கு ஒன்றும் பயன் இருந்திருக்காது. பட் அது பணமாக மாறினோடனே அது கரெக்டாக வேலையை வாங்கி கொடுக்குது. பணம் வந்து எங்கே செலவு பண்ணணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அதான் நான் சொல்கிறேன். பெற்றோர்களாகவே இருக்காங்க, பெற்றோர்களாகவே இருந்தால் கூட அவங்களுக்கு அது எட்டாது, மைண்டுக்கு எட்டாது. இன்னைக்கு நம்ம பொண்ணு வந்து பஸ் பேருக்கு போயிட்டு வரணும், நம்ம நகையை வித்தாவது பஸ் பேருக்கு போயிட்டு வர காசு கொடுக்கணும், முன்னேற்றத்தை நோக்கி நம்ம பொண்ணு போகுது, கண்டிப்பாக வந்து அதுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு எட்டல. புரியுதா? நகையை திட்டுறாங்க, நகை எங்கே போச்சு ஏன் அப்படின்றது யாராக இருந்தாலுமே சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம காமராஜர் பயிற்சி வந்து மாணவர்களுக்காக நம்ம தைரியமாக பண்ணுறோம். சரியா? ஆமாம். நம்மளுடைய வளர்ச்சி உழைப்பையும் அடுத்தவங்களுடைய வளர்ச்சியையும் புடுங்கி நம்மளுடைய வளர்ச்சி வரக்கூடாது. இது வந்து என்னுடைய கோல்டன் வேர்ட்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், எப்போவுமே எங்கேயுமே. சரியா? அதில் மட்டும் நீங்கள் எப்பவுமே தெளிவாக இருக்கணும். நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்றது அடுத்தவங்களை வளர வச்சு அதில் தான் இருக்கும். இன்னைக்கு என் பேர் மரிய பாஸ்டின். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து வையம்பட்டிலேருந்து வர்றேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இந்த காவல்துறையில் எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் 2017 நானாக படித்து பாஸ் பண்ணேன். பட் அந்த ஒரு சுச்சுவேஷன் அமையல. நிறையா மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும், அதில் ஒரு அனுபவமே இல்லை எனக்கு. இது இப்படி தான் எழுதணும், இப்படி பண்ணால் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எனக்கு இல்லை. 2018 வந்துட்டு ஒரு பையன் தான், ஒரு மேகநாதன் ஒரு பையன் ஜாயின் பண்ணிட்டாப்புல. அந்த பையன் பாதியிலே வந்துட்டுக்கப்போ அந்த பையன் நின்ட்டாப்புல. அப்போ நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் சும்மா வந்து அட்டன் பண்ணேன். ஒழுங்காக நான் படிக்கல, சார் சொல்லியிருந்தாங்க, நான் படிக்கல. அப்புறம் அப்படியே 2018 ஃபெயில் ஆகிட்டேன். அப்புறம் அடுத்த வருஷமும் இங்கே போகணுமா அப்படின்ட்டு சார்ட்ட மாதிரி போய் கால் பண்ணி கேட்டேன். கால்பர் வந்துச்சு 2019 கால்பர் வந்துச்சு. ராஜ்குமார் சார் தான் கால் பண்ணி பேசினேன். நான் உன்ட்ட எந்த காசுமே 2018 நான் வந்தேன். ஆனால் என்கிட்ட ₹1 கூட நான் எந்த காசுமே என்கிட்ட வாங்கலை. சார் எந்த காசுமே வாங்கலை. சாப்பாடுக்கு முதற்கொண்டு என்னை அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. 2019 வந்துட்டு நல்லா தான் கஷ்டப்பட்டு தான் படித்தான்.
ஆனால் கட் ஆஃப் கொஞ்சம் அப்படியே நான் காம்படிஷன் அதிகமாக கட் ஆஃப் ரொம்ப ஓவராக வச்சுட்டாங்க. நான் 52 எடுத்திருந்தேன் 2019 ப்ளஸ் 15 போட்டு 67 தான் எனக்கு வந்துருந்துச்சு. அப்புறம் ஓவரால் அப்படியே வெளியில் வந்துட்டேன். அப்புறம் இந்த வருஷமே நல்லபடியாக படிக்க வச்சு 61 + 15 76 எடுத்து டிஎஸ்பி கிடச்சிருக்கு எனக்கு. அது எப்படி எனக்கு கிடச்சிச்சின்னு எனக்கு தெரில. நான் இங்கே வந்தேன், இவங்க கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க. அவ்வளோதான். நம்ம முன்னேறணும், எப்படியாவது நம்ம படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு பையன். இவ்வளோ நாளாக நான் இவங்களை பார்த்துட்டு இருக்கிறதுல சரியா 17, 18, 19 19ல் ஓவரால் விட்டுட்டான், 17லேயும் ஓவரால் விட்டுட்டான், 18ல் ரிட்டர்னில் விட்டுட்டான், 18ல் ரிட்டர்னில் விட்டுட்டான். எப்படி கம்பேக் எப்படி இருப்பார். அதுக்கப்புறம் திருப்பி 20 வந்து உட்காந்து திருப்பி நம்ம கிட்டே தான் அப்படியே கூடவே பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு முறை போகும்போதும் இவனை திருப்பி சொல்லுவேன், சரி பரவாயில்ல வாடா திருப்பி படிப்போம் அப்படின்ட்டு திரும்பி வந்து உட்காருவான். நீங்கள் எல்லாம் உட்காந்துருப்பீங்க, புதுசாக வர பசங்கள்லாம் உட்காந்துருப்பீங்க. பட் இவனுக்கு அது என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் நிறைய கேட்டதாவே தான் இருக்கும். இவனுக்கு திரும்பி உட்காந்துட்டு இருப்பாங்க அம்மனு சரியா. அவ்வளவும் கேட்டுதான் இன்னைக்கு 62 மார்க் எடுத்து எவ்வளோ மார்க் வச்சு 61 + 15. உண்மையாக ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பயிற்சி மையம் வசதி இல்லாத ஏழை எளிய மாணவர்களுக்கான பயிற்சி மையம் சொல்கிறேன் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி மாணவர்கள் வேலைக்கு போகிறதுல உண்மையாகவே ஆத்ம திருப்தியாகவே நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம பயிற்சி மையம் ஃபீல் பண்ணுது. எல்லாருமே அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ரொம்ப குறிப்பாக உதாரணமாகவே சொல்லலாம், இவனே ஜெனிட்டா மேரி எல்லாம் வந்து வேலை இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்பவுமே சொல்லுவேன், எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார் ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப சத்தம் போடுவேன். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது வந்துட்டா இதில் தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஜெனிட்டா மேரிலாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குது, யாராக இருந்தாலுமே கோவம் வந்து போன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு ஃபோன் பண்ணுது. ஒரு வாரமாக வரல, வாமான்னு சொல்கிறேன். 2019 நம்மகிட்டே ஃபிசிக்கல் பண்ணி ஓவராலில் போன பொண்ணு 2020 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ண திருப்பியும் கிளாஸுக்கு வாமான்னு சொல்கிறேன். சார் நான் இங்கே வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார், வீட்டில் சம்பளம் வராதுன்னு திட்டுறாங்க சார், நான் வேலைக்கு போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு வந்து சேர்ந்துக்கிட்டோமா சார் அப்படின்னு என்கிட்ட பதில் சொல்லுது. எப்படி இருக்கும் எனக்கு? இங்கே வந்து ஃபுல் டைம் உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கே வேலை கிடைக்க மாட்டேது. இருக்கிறதே 2 மாதம், நீ 1 மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா எங்கம்மா உங்களுக்கு வேலையை ஒழுங்காக ரிசைன் பண்ணிட்டு வந்து சேருமா அப்படின்னு கடினமாக திட்டுவேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா கடைசியாக திருப்பி, ஏன்னா வீட்டில் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும். பட் நம்ம அதுக்கு தான் இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த 5000 ரூபா 10000 ரூபாய் கண்டிப்பாக உங்களை கட்டி படிக்க வைக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல இருக்கும், அது அவங்களுக்கு அது பெரிய தொகையாக இருக்கும். எல்லாருமே வறுமையான சூழலில் தானே இருக்கும் எல்லா குடும்பமும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த இதை போகணும் அப்படின்ட்டு தான் நம்ம நடந்துக்கிறோம். அதுக்கப்புறமா தான் அதை சொல்லி திட்டி என்ன கேரண்டி என்ன கொடுத்தோமா உனக்கு நீ படிக்க வரும்போது உங்கள்கிட்ட வார்த்தைகள் ஒரு 4 வார்த்தை கேரண்டி என்ன சொன்னேன், உனக்கு வேலை கிடைக்கலன்னா எனக்கு 1 மாசம் உனக்கு கொடுத்துறமா, நீ வாமா தைரியமா, நீ ஃபெயில் ஆகி போயிட்டீங்கன்னா உனக்கு கொடுக்குறமான்னு சொல்லி தான் அவ்வளோ திட்டி தான் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தேன், வாமா அப்படின்னு சொல்லி கிளம்பி. பட் அதுக்கு பின்னாடி நிறைய கடின உழைப்பு உதாரணமும் சொல்லலாம். டெய்லி அவங்க ஊரில் நீங்கள் வரணும்னா 2 மணிக்கு எழுந்தா மட்டும் தான் வர முடியும். 2 மணிக்கு தினமும் எழுந்து வந்துட்டு இருந்த பொண்ணு. அதெல்லாம் தெரியும் எனக்கு. எல்லாரை பற்றியுமே நான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்பேன். அதனால தான் நான் எல்லாருக்கிட்டையுமே நிறைய நேரம் பேசுவேன், என்ன இருக்குது ஃபீட்பேக் என்ன கிடைக்குது அப்படின்ட்டு. இல்லைன்னா என்னால் இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு போக முடியுமா, கொண்டு போக முடியாது. எல்லாத்தையுமே நான் கன்சிடர் பண்ணி போனதான். அதாவது அதே மாதிரி ஒரு பையன் ஒரு விஷயம் இப்போ என் கூடவே இருப்பான். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் என் கூட இருப்பான். 5 மணிக்கு மேலே கிளம்பு சார் நான் போகிறேன் சார் கிளம்புவான். 5 மணியில் ஒரு 7 மணி ஆகிடும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், எங்கெங்கெல்லாம் யோசிக்கணும் அப்படின்ட்டு. கிளாஸு சார்ன்றதையும் தாண்டி சொல்கிறேன். என் கூட காலையிலேருந்து நாங்கள் எங்கே அவுட்டிங் போயிருக்கோம், சுற்றிக்கிட்டு இருப்போம். சாயந்தரம் 7 மணிக்கு நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு போயிடுவேன், இவனும் வீட்டுக்கு போகிறேன்னு போயிடுவான். பட் இவன் போய் எங்கே சாப்பிடுவான், இவன் போய் வந்து ரூமில் போய் சமைச்சு சாப்பிடுவான். பட் மழை பெஞ்சிட்டு இருக்கும், ஏதாவது டைம் இருக்கும், 8 8:30 கூட ஆகிடும். நான் அப்படியே போயிட மாட்டேன் கண்டிப்பாக. அவனை கூட்டு போய் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க. அவனை கூட்டு போய் சாப்பிட வச்சு தான் அனுப்பிச்சு விட்டு போவேன். நான் என் வீட்டுக்கு போனால் நல்லா சாப்பிடுவேன். பட் அவன் போனால் சாப்பிட மாட்டான் கண்டிப்பாக. இவன் ஒரு பையனை சொல்லலை, 4-5 பசங்க இருந்தால் கூட கூட்டு போய் சாப்பிட வச்சு தான் அனுப்பிச்சுடுவேன். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு விஷயத்துலையும் இதெல்லாம் யோசிக்கணுன்ற, இதெல்லாம் யோசிச்சுனா தான் நம்மளால எல்லாமே கரெக்டாக சரியாக கொண்டு வர முடியும். சரியா? ஓகே, சூப்பர். பெண்கள் வந்து ஒரு சில பேர் எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணல சார்ன்ற போது எனக்கு ரொம்ப வருத்தமும் ஒரு பக்கம், கோபமும் ஒரு பக்கமாக இருக்குது. எப்படா இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இன்ஜினியரிங் படித்தவங்க, எம்எஸ்சி எம்எட் படித்தவங்க, ஈவன் எம்ஃபில் படித்தவங்க, ஈவன் பிஹெச்டி ஹோல்டர்ஸ் கூட அப்ளை பண்ணுறாங்க, கிடைக்கல அவங்களுக்கு கூட. அப்படின்னு இருக்கும்போது நமக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பேசுறதுலாம் என்கரேஜே பண்ணாதீங்க கொஞ்சம் கூட. சரியா? ஆனால் அவன் முடிச்சு போன அப்புறமா இந்த கிளாஸுக்கு போய் நான் சோட போயிட்டேன், இந்த கிளாஸுக்கு போய் நான் அப்படின்ற எண்ணம் ஒரு பையன்கிட்ட வராது. கண்டிப்பாக இருக்கவே இருக்கா, அதனால சொல்ல முடியாது. அவனுக்கு வேணா ஒரு மன உறுத்தல் இருக்கும் கண்டிப்பாக.
சரி நம்ம போயிட்டு நம்ம பயிற்சி மையத்துக்கு போய் நம்ம படிக்காத போயிட்டோமே. என்னைக்கும் அதாவது காமராஜர் ஐயா எப்படி எளிமைக்கு உதாரணம்னா காமராஜர் ஐயா சொல்றாங்க. பட்டு அவர் அந்த எப்படியோ அது தெரியல, பட் அது அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. அவர் பேர் வச்சதுனாலே என்னமோ இது அப்படியே இதுக்கு பொருந்துருச்சு. சரியா? விளம்பரம் நமக்கு தேவையில்லை. விளம்பரம் எது நமக்கு? எது ஸ்டெஃபி? அப்பாயின்மெண்ட் தான் விளம்பரம். சரியா? வந்துடும். இனிமேல் இந்த பயிற்சி மையம் போயிட்டே இருக்கும் ஒரு பாட்டு. என்னால் வேணும்னா கிளாஸ் எடுக்க முடியாமல் கொஞ்சம் தடுப்பாரலாமே தவிர வர ஸ்டூடெண்ட் குறைய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு அது கண்டிப்பாக. இவ்வளோ பேரை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. சரியா? இப்போவே அதில் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கின ஒரு 40 பேர் மட்டும் கழிச்சிட்டிங்கன்னா இப்போ அதில் 200 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ 200 பேர் போது ரெக்ரூட்மெண்ட்டுன்னு கால் வந்துருச்சுன்னா எவ்வளோ கூட்டம் வரும், நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு. எப்பவுமே ஒன்று பண்ணிட்டோம்னா அடுத்து அதை விட மேலே தான் போகணும், அதை விட குறையக்கூடாது. எப்பவுமே ஏறுமுகமாக தான் போயிட்டு இருக்கும். ஒரு முறை கூட அந்த இதை சந்திச்சிடக்கூடாது. அதுக்காக தொலைநோக்கு சிந்தனை நிறைய எடுத்து வச்சிருக்கேன். அது எவ்வளோ நாள் ஆனாலும் கண்டிப்பாக காமராஜர் பயிற்சி மையத்தின் குறிக்கோள் இதுவாக தான் இருக்கும். சரியா? ஆமாம். அடுத்தவங்களுடைய உழைப்பையோ அடுத்தவங்களோட வளர்ச்சியோ சுரண்டி நம்மளுடைய வளர்ச்சி 100% இருக்காது. சரியா? அது மட்டும் தெளிவாக இருக்கும். ரைட். அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது பசங்க கிளாஸில் சேர்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இல்லை? நீங்கள் அந்த பாயிண்ட் அவங்ககிட்ட சொல்லிடுங்க. சரியா? ஓகே, அவ்வளோதான் வேலை முடிச்சது.